இதுவரை ரசிகர் மன்றமாக செயல்பட்டு வந்த விஜய் மக்கள் இயக்கம் இனி அரசியல் கட்சியாக மாறப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்து அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? நான் வரேன் தனியா. முடிஞ்சாமோ சுண்டு விரல் எமல படுதான்னு பாப்போம். விஜயின் கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. விஜயின் ரசிகர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்த நிலையில் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். தற்போதைய அரசியல் சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் இருக்கு, இன்னொரு ஆட்டோக்காரன் சாதி மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு. அரசியல் கலாச்சாரம் இருக்கு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்த அனைத்து கட்சிகள் மீதான விமர்சனமாக திரு விஜயின் விமர்சனம் இது இருக்கு. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களே பயமா இருக்குது. என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனது பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம். சார், திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேனா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஏறுங்க சார். என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம். நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அப்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறியா? தொண்டர்லாம் என்ன மனநிலையில கூடி இருக்கீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? கண்டிப்பா இது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. தளபதி இன்னைக்கு அறிவிச்சது. இன்னைக்குதான் எங்களுக்கு புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி எல்லா பண்டிகையும் இன்னைக்குதான். நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.